வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் 14ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி முடிய உள்ள வாரத்திற்கான பலன். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கார். எப்போவுமே திரிகோணஸ்தானங்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ 9ஆம் வீட்டில் செவ்வாய் போகும்போது என்னாகும், நிறைய உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள்லையும் கொஞ்சம் நிதானம் வேணும். எப்போவுமே செவ்வாய் ஒரு ஹாட் பிளானட்டு. அவர் போய்ட்டு 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கும் போது, வடா நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன்னு நினச்சே, பரவாயில்ல உருப்பிட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டுக்கூடாது. அந்த இடத்துல ஒரு ப்ளசன்ட்னஸ்ஸு ஏற்படுத்தும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை எல்லாம் கொண்ட ஒரு விஷயமா இருக்கும். நெருங்கிய சொந்த பந்தங்களை எல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. தனவரவை பொறுத்த வரையில் சுக்கிரன் 8ஆம் வீட்டிலிருந்து, அதாவது விருச்சிக ராசியிலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அவருடைய வீட்டை அவர் பார்க்குறதுனால தனவரவு திருப்திகரமாக இருக்கும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்து நம்ம என்ன நினைப்போம், தொழில் சம்மந்தமாக நினைக்கிறோம். தொழிலில் ஏன்னா அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு விதத்தில் பார்த்தா வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கார். அதனால் பெரிய பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் தனவரவு என்பது இந்த காலகட்டத்தில் கூடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது இருக்கிற நிலைமையில் தான் இருக்கும் தனம். சில நேரங்களில் சில கமிட்மெண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்போ என்ன கமிட்மெண்ட் அது? பேங்க்கில் இஎம்ஐ. நம்ம எந்த ஒரு ஃபெஸ்டிவல்லாலும் இன்றைக்கி ஒரு சின்ன ஐட்டம் வாங்கினா கூட இஎம்ஐ தரேங்கிறான். இதெல்லாம் போய் மாட்டின்ட்டா ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வர காசு ஃபுல்லாக இஎம்ஐக்கு போகும். 10 இஎம்ஐ இப்போ கட்டுவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் கொஞ்சம் நெருடலாக இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டுக்குடையவர் 8ஆம் வீட்டில் இருக்கார். கொஞ்சம் நிதானிக்கணும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அடிவேறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கீங்க, எல்லாமே ஓகே ஃபைன். ஆனால் இந்த ஏற்கனவே சம் ப்ராப்ளம் வித் த பேங்க்ரியாஸ், அதாவது சுகர் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூரின் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, பெண்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு தன்மையாக இருக்கிறது. அப்போ இந்த வாரம் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையில் நல்ல நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஆனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் தான் சொல்லணும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.